எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருக்குறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கன்னியாகுமரி ரைடோட பார்ட் 2 தான். ஸோ இந்த இதில் நம்ம எங்கெங்கே போக போகிறோன்னா, ஒரு சன்செட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நைட் டைமில் நம்ம திருவள்ளுவர் சிலை எப்படி தெரியுது அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பீச்சு. அந்த பீச்சு பேர் உண்மையாக சொன்னோம், என் வாயில் நுழையலை. அது நான் அந்த பக்கம் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரெச் அடிப்போமா? ஸோ யாரும் இல்லை, ஒரு டோட்டல் பண்ணுவோம், ஃபுல் டோட்டல். அந்த அழுத்தி பிடிக்கிறதுல இருக்கே ஒரு சந்தோஷம். ஆஃப்டர் 7000 எவ்ரி திங் டிசேபியர்ஸுங்கிற மாதிரி. ஸோ இதை இந்த ஜோக்கை மீட் பண்ணியிருக்கேன். இந்த ஜோக்கை வேணாம், உங்கள் மனசுலன்னு அழிச்சிருங்க இந்த ஜோக்கை. ஸோ அந்த பீச் பேர் எனக்கு லைட்டாக ஞாபகம் வர மாதிரி இருக்குது. அந்த ஆக்சுவலி அந்த பீச் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா chothavilaiங்கிறது தான் அந்த பீச்சோட பேர். ஸோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணிடுறேன் எந்தெந்த இடத்துக்கு போகிறோம். ஸோ அந்த பீச்சோட பேர் என்ன ஏது ஃபுல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த பீச் நான் எப்படி செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் செலக்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீச் எப்படின்னா, ஸோ இந்த பீச் இருக்குன்னா பீச்சுக்கு ஒட்டின மாதிரியே நம்ம அந்த ரோடு இருக்குது. ஒரு குட்டி ரோடு தான், பெரிய ரோடெலாம் கிடையாது. ஒரு குட்டி ரோடு தான், பட் அழகாக இருக்கும் அப்படின்னு எங்கள் லோக்கலில் கேள்விப்பட்டேன். ஸோ அப்போது அதனால் இப்போ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம்லன்னு அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான். ஸோ டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஸோ ரூம் காஸ்ட் எவ்வளோ என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 555, ஆக்சுவலி 555 ருபீஸு. என்னை கேட்டிங்கன்னா ஓகே, எல்லாம் ஒருத்தருக்கு கொஞ்சம் அதிகம்னு கூட என்ன வைக்கலான்னு வைங்க. ஸோ இந்த வழி பார்த்திங்கன்னா நம்ம சன்செட் பாயிண்ட் போகணும். ஸோ அதே வழி தான். ஸோ சன்செட் பாயிண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் வேறு எங்கேயோ ஒரு லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கூகுள் மேப் அப்படி தான் காட்டுது. அப்படியே பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா அந்த தண்ணியில் நல்ல ஒரு மாதிரி டார்க் ப்ளூவில் பார்க்கவே நல்லா இருக்குது. ஒரு மாதிரி அந்த ஃபாரின் இருக்கிற ஃபீல் கிடைக்கிது எனக்கு. ஒரு குட்டி ஃபாரின் ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ இன்னும் முடிச்சோடனே காம்பவுண்ட் வந்து மறைச்சிருச்சு. சரி விடுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம எப்போ இருந்தாலும் ஒரு அழகான பீச்சுக்கு தான் இப்போ போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அந்த பீச் எப்போ இருக்குது, என்ன இது எப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா அலை பயங்கரமாக இருக்குது. எப்படின்னா இந்த ஆக்ரோஷமான அலைகள் சம்திங் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அலைகள் ஆக்ரோஷமுடன் பாய்கிறன. ஸோ சம்திங் லைக் தட். சரி விடுங்க, நம்ம இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வரும். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ டக்குன்னு போயிடலாம். நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன், ரூம் காஸ்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டேன். ஸோ பெட்ரோல் நான் வந்து உங்களுக்கு அது தனி ஒரு வீடியோவே போட்டுறேன் எவ்வளோ செலவாச்சு. நான் இப்போது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1500 ரேஞ்சுக்கு பெட்ரோல் அடிச்சிருக்கீங்க வர்றதுக்கு மட்டும். போகிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம இன்னும் சுற்றி பார்க்குற இடம் நிறையா இருக்குது. பார்க்கலாம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னு. ஸோ ஃபுல்லாக ஹைவேல ஓட்டிகிட்டு இந்த மாதிரி மரத்தை பார்த்தா ஒரு சந்தோஷங்க மனசில். எப்படி சொல்கிறது, அது அந்த வெயிலுக்கு இது ஒரு மாதிரி ஒரு சில்ல ஒரு காற்று வருது பாருங்கள் இந்த ரோட்டில், நல்லா இருக்குது. ஸோ இங்கே ஏதோ ஒரு சின்ன ஒரு லேக்கு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம், ரைட் சைடில். ஆமாம், சின்ன லேக்கில் ஒரு நல்ல ஒரு மிட் சைஸ் லேக்கு தான், நல்லா பெருசாகவே இருக்குது. நல்லா அழகாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் தான். ஸோ டக்குன்னு போயிடலாம். செம்ம எக்ஸைட்டட். அந்த பீச் எப்படி இருக்கும் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆக அந்த பீச்சில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இப்போவே சொல்லிடுறேன் பாருங்கள். டைம் ஆக என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட, அந்த இப்போனா ரொம்ப லேட்டாக போகாதீங்க தம்பி, இப்போனா ஒரு 6-7 மணிக்கெலாம் அங்கே நீங்கள் சப்போஸ் அங்கே போகிற மாதிரி இருந்தால் தண்ணி ரொம்ப தண்ணி ஏறி வரும், அலையெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ போகிற மாதிரி தான் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. இது முடிச்சுட்டு நம்ம இன்னும் ரூமுக்கு போயிட்டு, ஏன்னா டைம் இருக்கணும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock தான் ஆகுது. ஸோ இன்னும் டைம் இருக்குது. ஸோ இது முடிச்சுட்டு நம்ம சன்செட் வேறு போய் பார்க்கணும். சன்செட்டை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து நம்ம அந்த திருவள்ளுவர் சில லைட் செட்டிங்களோட பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அது பார்த்தா ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே போகணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் ஒரு ரூட் காட்டுது, பட் எனக்கு அதில் போக பயமாக இருக்குது. எப்படி சொல்கிறதுனா, ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடு சந்துக்குள்ளெல்லாம் விட்டுருச்சு நம்ம அந்த கன்னியாகுமரி பீச்சுக்கே அந்த நிலைமைனா இதோ செமையாக இருக்குது. அந்த பக்கம் கன்னியாகுமரி பீச்சுக்கே அந்த நிலைமைனா இது ஏதோ ஒரு பீச்சு. ஸோ அங்கே நினச்சி பாருங்கள், நல்லா இருக்குப்பா, சுற்றி சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம், உங்களுக்கு தெரியுது அந்த பக்கம் நான் நிப்பாட்டி காட்டுறேன். ஸோ ஒரே நிமிஷம். ஸோ இந்த ரோட்டில் நிப்பாட்டு ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? அந்த பக்கமும் ஏதோ ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ட்ரெயின் பாலமா எப்படி தானோ? இல்லை ட்ரெயின் பாலம்லாம் கிடையாது, ஏதோ சும்மா அதே மாதிரி நடந்து போகிற பாலம், சம்திங் லைக் தட். பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அந்த மலை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம் போய் பார்ப்போம். ஃபோன் எடுத்துக்கலாம். எதுக்கு ரிஸ்க், எதுக்கு?
ஃபோன் அதுக்கு இல்லை, உங்களுக்கு அந்த லைட்டாக வீடியோஸ் எடுப்போம். ஃபோனில் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் தெளிவாக இருக்கும், டீட்டெயிலிங் சம்திங். ஒரே நிமிஷம். பாருங்க செம்மையாக இருக்குது. ஸோ அங்கேன்னு பார்க்கும்போது கூட நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு தெரியலப்பா, வேறு லெவல் இந்த இடம் பாருங்கள். வெயில் அடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஜாக்கெட்டுக்கு ஒரு மாதிரி ரொம்ப புழுக்கமாக இருக்குது. மிச்சப்படி இடம் பயங்கரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நம்ம அந்த பீச்சுக்கு வந்தாச்சு. ஆனால் கூகுள் மேப் இன்னும் 1 கிலோமீட்டர் காட்டுது. பட் இங்கேனே பார்ப்போம். பாருங்கள் செம்மையாக இருக்குது, ஃபுல்லாக கடல் தான். எனக்கே தெரியும் கன்னியாகுமரி ஃபுல்லாக கடல் தான் இந்த சைடு. பட் நான் சொல்லணும்ல, பாருங்களேன் செம்மையாக இருக்குது. அப்படியே கீழே இறக்கலாமா? உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு அலையெல்லாம்? பாருங்களேன் அங்கேயும் ஃபுல்லாக வருது. பயங்கரம் செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி கூகுள் மேப் இன்னும் உள்ளே போக சொல்லுது. இது பீச்சு இல்லை அப்படிங்குது, நம்ம மார்க் பண்ண லொக்கேஷன். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், இது கிடையாது. பட் இந்த இடம் நல்லா தான் இருக்குது. அப்படியே போகும் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 900 கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வைங்களேன். ஒரு ரவுண்டாப்பாக ஒரு ரவுண்ட் ஃபிகராக இன்னும் 1 கிலோமீட்டருக்கு நேராக போகணும். இடம் வேறு லெவலில். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இந்த எப்படி சொல்கிறதுனா, இந்த பீச் கொட்டின மாதிரி இந்த ரோடு அழகாக இருக்குது. எங்கே ரோடை காணோம்? ஆஹா, ரைட்டு கூகுள் மேப்பு. நீ செய், நான் தானே உனக்கு கிடச்ச அடிமை, செய். இங்கே ரோடே இல்லைங்க இங்கெல்லாம். பாருங்களேன் தெரியுதா, லெஃப்ட் சைடு ஃபுல்லாக உடஞ்சிருக்கு பாருங்கள். இதில் சரி, ரைட்டு, ஓகே பரவாயில்ல. இந்த இடத்துல கொஞ்சம் பரவாயில்ல, ரோடு இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாதி ரோடு ஒரு மாதிரி தண்ணி கரைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இடம் பயங்கரம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குப்பையை கொட்டி வச்சுருக்காங்க, தெரில. நல்ல அழகான இடம். இப்படி குப்பை கொட்டாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ இங்கே ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குப்பா இங்கே. செம்ம. ஸோ இங்கே பாருங்களேன், இதுவும் செம்மையாக இருக்கும்ல. இங்கே பாருங்கள், பீச் கொட்டின மாதிரி ஃபுட்பால் கிரவுண்டு. ஃபுட்பால் ஜாலியாக ஆடலாம். பட் இங்கே நம்மளை யாருக்கும் தெரியாது, ஃபுட்பால் ஆட முடியாது. ஸோ நம்ம புது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பிடிச்சிக்கலாம், அதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது. ஸோ அப்படியே பாருங்களேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக. முன்னாடி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ பாருங்களேன் சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி இயற்கையாக செம்மையாக இருக்குல்ல. தண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாதிரி அந்த லைட் ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது. வானத்துக்கும் அதுக்கும் பாருங்களேன். ஸோ அவ்வளோதான், இன்னொரு 100-150 மீட்டர் தான். செம்ம எக்ஸைட்டட். இதுதான் பீச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் இருக்கும். இப்போ வண்டி கீழே இறக்கலாமா? அப்புறம் கீழே இறக்கிட்டு மறுபடியும் மேலே ஏற்ற முடியாமல் போயிடும். ஏன்னா ஒருத்தன் தான் இருக்கேன். ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை பின்னாடி தள்ளுறதுக்கு. ஸோ அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. செம்மையாக இருக்குது. செம்ம வா. ஏ வலி எங்கே? எப்பா என்ன இது, ரோடே இல்லை இங்கே. எப்படி போகிறது? கூகுள் மேப் இன்னும் போக சொல்லுது என்னைய. இப்படி இதுலையா? எப்படி இது எப்படி தான் இதில் போக முடியுமோ? இங்கே தான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். கூகுள் மேப்பு இன்னும் போக சொல்லுதுங்க நிஜமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துக்கு வரலாமா வேணாமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்தது சரியான வருது. ஆனால் கூகுள் மேப் பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே வழி இல்லை, ஆனால் போக சொல்லுது. காட்டுறேங்க, ஒரே நிமிஷம் பாருங்கள். ஆக்சுவலி ஒரு நிமிஷம் தெரியுதா, இங்கே ஏற்கனவே ரோடெலாம் உடஞ்சிருக்கு. நானே இங்கே பாருங்கள் வண்டி கொஞ்சம் ரிஸ்கில் தான் நிப்பாட்டியிருக்கேன், தெரியுதா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? அதாவது வழியே இல்லை, அதில் போக சொல்லுது. ஸோ கூகுள் மேப்பை நம்பாதீங்க. பட் இந்த இடம் சரியான வருது. உங்களுக்கு தெரியுதா அந்த அலையோட இது ஆக்ரோஷம், அலையின் ஆக்ரோஷம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பீச்சில் கிளம்பியாச்சு. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை. ஸோ மறுபடியும் இங்கே முன்னாடி நிப்பாட்டலான்னு பார்க்குறேன். ஒரு நல்ல இடம் இருந்துச்சுன்னா முன்னாடி மறுபடியும் நிப்பாட்டிலாம் போக மனசே இல்லை. ரொம்ப அழகான இடம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் இங்கே யாருமே கிடையாது. ஸோ இது ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு லேண்ட் தான். ஸோ இது நம்ம தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இங்கே மேக்ஸிமம் டூரிஸ்ட்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஒரு ரொம்ப அழகான இடம். ஸோ நீங்கள் யாருமே இல்லை, ப்ளசண்ட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சீனரியாக, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ இங்கே எங்கேயா நிப்பாட்டுவோமா ஒரு நிமிஷம். ஸோ இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பெருசாக மண் இல்லை, நம்ம வண்டி மாட்டாது. ஓகே பாருங்கள் லொக்கேஷன் தெரியுது. இங்கே பாருங்கள் யாருமே கிடையாது, பார்த்தீங்களா சுற்றி யாருமே கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே ப்ளசண்ட்டாக கொஞ்சம் நேரம் அந்த சீனரி என்ஜாய் பண்ணலாம். பாருங்களேன் வா, வர்த்து இந்த இடம் வந்தது சூப்பர் வர்த்து, பார்க்கவே செம. இடம் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஒரு ½ hour இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் எவ்வளோ ஜென்யூனாக பேசினார் தெரியுமா. ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட கன்னியாகுமரி ஆள் தான். அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசினார். ஆக்சுவலி அவர் போலீஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காருன்னு என்கிட்ட சொன்னார். ஸோ அவருக்கு ஒரு ஆல் த பெஸ்ட்டு சொல்லிவிட்டு ஸோ அவர் கொஞ்சம் நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ தெரியாதவங்ககிட்ட பேசி நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறது அது ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு இதுதான், இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ நம்மளும் இந்த மாதிரி இன்னும் வேறு ஏரியா மக்கள் எப்படி அவங்க பழக்கம் வழக்கம், ஸோ அதெல்லாம் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சிக்கலாம். ரொம்ப பெருசாலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியாது. பட் ஒரு 2 minutes டாக்கில் என்னென்ன தெரிஞ்சிக்க முடியுமோ ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதில் ஒரு குட்டி ஹாப்பினஸ் தான். நான் சொன்னால் எப்போவுமே சொல்கிற மாதிரி அது நீங்கள் உங்களுக்கு சொன்னால் புரியாது. பட் நீங்கள் அதை அனுபவிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம நேராக சன்செட் பாயிண்ட்டுக்கு போவோம். டக்குன்னு சன்செட்டுக்கு மாறுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ மறுபடியும் நம்ம சன்செட் பார்க்க வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சன்செட் ஆக டைம் இருக்குது. ஆக்சுவலி சன்செட் பார்த்தீங்கன்னா ஒரு 6:14 6:50 அந்த டைமில் தான் சன்செட் ஆகும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டேன். ஏன்னா ஸோ நம்ம சன்செட்டை கரெக்டான டைமில் வந்து பார்த்து மிஸ் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம சீக்கிரமாகவே வந்து என்ஜாய் பண்ணலாங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். ஸோ எல்லாமே என்ஜாய் தானே. சரி விடுங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா இப்போது சன் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா மேலே இருக்குது. இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பிரச்சனை இல்லை. நல்லா எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி சன்செட்டை பார்த்துட்டு தான் இந்த இடத்துல எனக்கு கிளம்புறோம். ஸோ இங்கே இந்த சன்செட் முடிஞ்சோம்னா அடுத்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விவேகானந்த மண்டபம், அந்த உங்களுக்கு இது தெரியும்ல. ஸோ அதை வந்து இப்போது அங்கே அலவுட் கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ பார்ட் 1 சொல்லியிருப்பாங்க அலவுட் கிடையாது. ஸோ அலவுட் கிடையாதுனால ஸோ அங்கே லைட் செட்டிங் மட்டும் போடுவாங்க அப்படின்னு நாங்கள் அந்த லோக்கலில் இருக்கிற அந்த ஃபோட்டோ பிடிக்கிற அந்த அண்ணா அவங்கெல்லாம் அப்படியே சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அதை போய் பார்த்துட்டு ஸோ அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும் தம்பி, அதை மிஸ் பண்ணிடாதீங்க, லைட்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இல்லை நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன், டக்குன்னு வந்துடுவேன் அப்படின்னு. ஸோ அது எத்தனை மணி போடுவாங்கன்னு தெரியல. ஆனால் இருட்டு அப்புறம் தான் போடுவாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு ஃபஸ்ட் இருட்டணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்குது. மறுபடியும் இந்த சன்செட்டை பார்த்துட்டு ரூமுக்கு போய் ஸோ இன்னும் ஒரு லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா லைட்டாக பசிக்குது. ஸோ லைட்டாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நைட் வியூ வந்து பார்க்கலாம். பார்த்திங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே லைட்டாக தெரியுது. பட் உங்களுக்கு கேமராவில் பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் செமையாக இருக்குது. வண்டி எங்கே நிப்பாட்டுறது? ஸோ வண்டி இங்கே லைட்டாக ஒரு ஓரமாகவே நிப்பாட்டிக்கலாம். தெரியுது உங்களுக்கு நேராக செம்மையாக இருக்கு பாருங்கள். அந்த தண்ணி அந்த இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுறது செம்மையாக இருக்கு பாருங்களேன் அந்த ரிஃப்ளெக்ஷனு செம்ம. ஸோ அட்லாஸ்ட் இப்போது சன்செட்டாக பார்க்கலாம் வந்துருக்கோம். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ சன் அங்கே இருக்கார். தெரியும் சன் அங்கே இருக்காரு. பட் க்ளவுட்ஸுக்கு பின்னாடி இருக்காரு. வாங்க நாங்கள் வந்துருக்கோம், வந்து எங்கேயே பார்த்துட்டு போங்க. சன்செட் பார்க்கலாம் வரணும்னா அதுவும் சன்னியும் காணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சன்செட் பாயிண்டில் கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம்லாம் கிடையாதுங்க, பயங்கர டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா சன்செட் எங்களுக்கு ஆக்சுவலி பெருசாக சன்செட் தெரியவே இல்லை. ஸோ அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலி சன் கொஞ்சம் மேலே இருக்கும்போது தெரிஞ்சுது. பட் அந்த சன் கீழே இறங்க சன்செட் ஆகும்போது தெரியல.
பட் அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. ஸோ அது பிரச்சனை இல்லை, வாங்க அந்த நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு போய் பார்ப்போம். அது என்ன அது எப்படி இருக்குது என்ன இதுன்னு. ஒரு நிமிஷம். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் இப்போ இருக்குன்னு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம அந்த திருவள்ளுவர் சிலையும், ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த விவேகானந்த மண்டபம், ஸோ அதை நைட் டைமில் அந்த லைட் போட்டிருப்பாங்க சொன்னாங்க. ஸோ அதை பார்க்க தான் இப்போது போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா எங்கள் ரூம்லேருந்து நடந்தே வரலாம், பட் உங்களுக்கு காட்டுற மோட்டோ வாக்கிங் பண்ணியே காட்டணுங்கிறனால நான் வண்டியில் வர. ரொம்ப தூரம் கிடையாது, பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 500 மீட்டர்ஸ் தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ திரும்பினா தெரிஞ்சிடும். ஓகே, எரியுதா? இல்லை, லைட்டு போடலங்க, வேஸ்ட்டாக வந்தது. வலி ஏன் இப்படி குறுக்குறுன்னு பார்க்குறீங்க? இது எங்கேங்க வலி இருக்குமா? ஸோ இங்கே நிப்பாட்டின்னு உங்களுக்கு காட்டுறேன், பட் நைட் வியூ தெரில. இப்போ முடியாதனால ஸோ விவேகானந்த லைட் எதுக்காவது போடுவாங்கன்னு வந்தோம். ஸோ இப்போ உங்ககிட்ட நான் எப்படி பேசுகிறேன்னா, ஸோ இங்கே பாருங்கள், பைக்கு ஹெட்லைட்டு போட்டு வச்சு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பின்னாடி தெரியுதா இந்த இடத்துல? ஸோ அந்த மண்டபம் வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல கிளம்பியாச்சு. ஸோ இந்த இடம் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது சன்ரைஸ் பாயிண்ட்டு. ஸோ இங்கே வரலாம். ஸோ இங்கே நாளைக்கு வந்து சன்ரைஸ், ஸோ இன்னும் ஒரு 2-3 இடம் இருக்குது, அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஸோ அதை அடுத்த பார்ட்டாக போடுறேன். ஸோ அடுத்து இன்னும் சாப்பாடு இன்னும் சாப்பிடல. ஸோ அடுத்து சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். ஸோ தூங்கினா தான் நாளைக்கு இன்னும் எனர்ஜெட்டிக்காக இன்னும் நிறைய இடத்த பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு அந்தந்த இடத்துக்குலாம் போகலாம். ஸோ சன்ரைஸ் நான் மறக்க மாட்டேன். ஸோ கண்டிப்பாக சன்ரைஸ் போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ரொம்ப அழகான வீடியோஸ்லாம் தொடர்ந்து வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. அண்ட் தென் டூ வீலர் ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.